மிரட்டிருக்கீங்க அதிரடியான டான்ஸ் சூப்பரா. ஆமா நிஜமா. அதுக்கப்புறமா வரலாம். பட் ஃபர்ஸ்ட் உங்களோட வேர்ட்ஸ் டு தி பிரஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக எனக்கு மைண்டில் ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்துச்சு. சரி நம்ம நல்லா ஒரு கலகலப்பான படத்துலையும் இல்லை நல்லா மக்களை சிரிக்க வைக்கிற படத்துலையும் நடிக்கக்கூட நினச்சிருக்கும் போது தான் நம்ம காட்ஸ் கிரேஸ் இங்கே சார் எலிட் சார் படத்துலையும் வாய்ப்பு கிடைச்சி ரொம்ப நன்றி சார். அண்ட் நினச்சிருக்காங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் எழில் சார் அண்ட் இவ்வளோ பெரிய டீம் இல்லை. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டைரக்டர்ஸ் அதெல்லாம் அப்படியே சும்மா பேசினாலே காமெடி அப்படியே வந்துடும். அவங்களுக்கு டைலாக்ஸ் எல்லாம் பேப்பர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், சும்மா சொல்லிட்டா போதும். அந்த மாதிரி ஆட்கள் தான் எல்லாருமே, நாங்கள் அவ்வளோ ரசிக்கிறோம். ஸோ ஒர்க்கிங் வித் சச் வெட்டரன் அண்ட் சீனியர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி கொண்டா வந்து சார் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆக்ஷன். அவ்வளோதான் முடிச்சு. இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டாக போட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 4 வார்த்தை டைலாகை 4 டைலாகை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இம்ப்ரவைஸ் பண்ணி இங்கேருந்து கவுண்டர் பறந்துகிட்டே இருக்கும். இந்த கவுண்டர் கிட்ட நான் நின்றுட்டு இருப்பேன். நான் டக்குனு கோஆர்டினேட்டர் போய் கேட்பேன், நான் ஏதாச்சும் எதாவது பண்ணுவேன், நான் இம்ப்ரவைஸ் பண்ணி தம்பி உனக்கு இருக்கிற மீட்டரை மட்டும் ஃபாலோ பண்ணி நீ காமெடி பண்ணக்கூடாது, உன்னை சுற்றி தான் காமெடி நடக்கணும் சொல்லுவார். சரி ஓகேன்னு சொல்லி அதான் ஷூட்டிங்ஸ் போட்டு நல்லா பரபரப்பாக இருக்கும், நல்லா கலகலப்பாக இருக்கும். ஸோ அதுதான் ஓகே. விமல் சார் பொறுத்த வரைக்கும் வந்து ஹிஸ் வெரி சப்போர்ட்டிவ் இண்டஸ்ட்ரியில். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோஸ், இன்ஃபேக்ட் இப்போ சூரி சார் வந்து அவங்க படம் பண்ணும்போது அதில் கூட ஒரு ஒன் ஆஃப் த கெஸ்ட் ரோல் அவங்களுக்காக ஒரு நண்பருக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹீஸ் ஆல்வேஸ் பீன் சப்போர்ட்டிவ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட நடிக்கிறவங்க எல்லாருக்குமே. ஸோ அதை பற்றி நான் ஒரு அனுபவம் சொல்லுங்க. இல்லை சார் அதான் இப்போ விமல் சார் வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த வெல் நோன் ஆக்டர் இன் தமிழ் சினிமா. அவர் வந்து எப்படின்னா வந்து இப்போ நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அது நான் திரும்பி சொல்கிறேன், ஸ்பேஸ் கொடுத்துருவாரு. அவன் அந்த டைலாக் பேசுகிறோமே நான் ஓகே அந்த கியூ அவன் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்லி ஸ்பேஸ் கொடுப்பாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சார்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு. சரி, இப்படியே நம்ம பேசிட்டே இருக்கோம். பாட்டெல்லாம் பார்த்தாச்சு இல்லையா? அந்த பாட்டில் வந்து நீங்கள் சூப்பரான டான்ஸ் ஹுக் ஸ்டெப் எல்லாம் வரப்போகுது இனிமே. ஸோ அதனால பேசுறது போதும், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துடலான்னு. நீங்கள் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 lines. வெயிட் பண்றாங்க, நீங்க வாட்டி டான்ஸ் பண்றீங்க. என்ன போட்டுட்டாங்க? கண்டிப்பா ஹர்ஷிதா அவர்களை நான் வேலைக்கு கூப்பிடுறேன். ஜஸ்ட் ஒரு 2 lines அவ்வளவுதான், வேற எதுவுமே நான் உங்களை கேட்கல. ஒரே ஒரு ஸ்டெப் போடுறோம், இறங்குறோம், மாஸ் பண்றோம். சரிங்களா? என்கிட்ட இப்பதான் சொன்னாங்க. Let's welcome Harshita onto the stage, please.